Hi all, welcome to Smart Minds IAS Academy. ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எஸ்எஸ்சியில் ரயில்வேஸ்ல ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். ஸோ ஜூன் 12 இன்னைக்கு தான் அந்த டே வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் ஆணையம் வந்து என்ன பண்றாங்க, அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த டே வந்து இன்னைக்கு தான் ஜூன் 12. அந்த டே பத்தின ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ். அந்த குழந்தை தொழிலாளர், இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்தாங்க, இந்திய அரசியலமைப்பு என்னென்ன விதிகளை சொல்லி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல நான் பார்க்க போறோம். கடந்த 2019, 22, 23, 24, 25 எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் லெவலையும் சரி, இல்ல குரூப் 2லையுமே சரி, பிலிமினரி அண்ட் மெயின்ஸ், இதுல போக்கஸ் மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி சைல்ட் லேபர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்திருக்காது. 10 மார்க் ஆர் 15 மார்க் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைல்ட் லேபர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்டே இருக்காங்க. இது ஒரு சோசியல் இஷ்யூ டாபிக்கா நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் பார்ப்போம். இந்த கிளாஸ் உடைய மொத்த பிடிஎஃப் நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ டாபிக்ல போலாம். ஓகே. ஸோ வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்டு லேபர், சரிங்களா? ஜூன் 12. ஸோ இந்த ஜூன் 12 வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆணையம் வந்து, சர்வதேச ஒரு நிறுவனம் ஆணையம் வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருடத்திற்கான தீம் ஸோ ரெட் கார்ட் டு சைல்டு லேபர், சரிங்களா? ரெட் கார்ட் டு சைல்டு லேபர், ஃபேர் பிளே ஃபார் சில்ட்ரன், டீசன்ட் ஒர்க் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ குழந்தை தொழிலாளர்களுடைய முறையை நம்ம ஒழிச்சிருவோம், ஸோ ஒழிப்போம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நியாயமான சூழலையும் பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலையும் உருவாக்கி கொடுக்கறதா இந்த ஆண்டின் ஒரு தீமா வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில அதுக்கு முன்னால நம்மளுடைய நியூ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய அகாடமியில நாம வந்து குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கான பிலிமினரிக்கான நியூ பேட்சஸ் செட் வரும். ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ், பைலிங்குவல் கிளாஸஸ் உண்டு. டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவல்ல கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய மெயிலுக்கு உங்களுடைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும், ஸோ அதே நேரத்தில் லைவ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸ், ஆன்லைன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம லைவ் அண்ட் கிளாஸ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸஸ் கொடுத்துட போறோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல், டெய்லி ஸ்மால் டெஸ்ட், அப்புறமா வந்து வீக்லி ட்வைஸ் ஃபுல் டெஸ்ட், எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு வந்து டெஸ்ட் வந்துடும். இது இல்லாம டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபீஸோடைய வேல்யூ, இந்த கோர்ஸனுடைய வேலிட்டி பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு வேலிட்டி வேற உண்டு. ஸோ ஃபீஸை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதனுடைய ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 8,000, பட் இப்போ ஆஃபர்ல நம்ம 5,000ல பண்றோம், சரிங்களா? ஸோ டெய்லியுமே நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து வீடியோஸ் கொடுத்துருவோம். அதுவும் இந்த பேட்ச்ல உங்களுக்கு வந்து இன்க்ளூடட் ஆயிரும், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே இருக்கும். ஸோ அதுல கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் சீக்கிரமா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நாம வந்து என்னுடைய டாபிக்ல போயிடுவோம். ஓகே. ஸோ குழந்தை தொழிலாளர், அதற்காக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புக்காக நாம வந்து என்னென்ன சட்டங்கள் எல்லாம் எட்டு வந்திருக்கிறோம், சரிங்களா? குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம், சரிங்களா? ஸோ குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம், சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஸோ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றத என்னுடைய நோக்கமா இருந்தது. அப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு பனிஷபிள் குற்றமா வந்து, கடுமையாக தண்டனைக்குரிய குற்றமா வந்து கருதப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சரிங்களா? இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வரப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக நம்ம குழந்தை தொழிலாளர்களை கல்வி இடைநிற்றல் இல்லா ஒரு கல்விக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2009 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 2010 ஏப்ரல் 1 வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ 2010 ஏப்ரல் 1, 2010 இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ எப்பொழுது கொண்டு வரப்பட்டுச்சு? 2009 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து சில ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா தான் இந்த சட்டம் எட்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா? தொழிற்சாலைகள் சட்டம் 1948, சரிங்களா? சோ இது வந்து தொழிற்சாலைகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது, தொழிற்சாலை வேலைகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். சுரங்க சட்டம், மைன்ஸ், சுரங்கம் தோண்டக்கூடிய இடங்கள்ல
நாம வந்து குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தக்கூடாது. 18 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தைகளையும் நாம ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்டது. தொழிற்சாலை சட்டம் பாத்தீங்கன்னா 14 வயது. ஒரு சட்டத்திலும் அந்த வயது ரொம்ப முக்கியம். சோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி கேள்வியில கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சிறார் நீதி, ஜுவனல் ஜஸ்டிஸ், சரிங்களா? ஜுவனல் ஜஸ்டிஸ் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம். சோ இந்த ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2015 கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா? சோ பணிபுரியும் குழந்தைகளை பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படும் குழந்தைகள் என வகைப்படுத்தி அவர்களுக்கு நிறுவன ஆதரவையும் மறுவாழ்வையும் கட்டாயமாக்குதல், இதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமா இருந்தது. இப்படி முக்கியமான சட்டங்களை எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டியா நாம அரசியலமைப்பு என்னென்ன விதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, குழந்தை தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பா என்னென்ன விதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம், சரிங்களா? சோ ஆர்டிகல் 21A. சோ ஆர்டிகல் 21A எல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை தடவை வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. நம்ம பாலிட்டின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த அடிப்படையில இந்த 21A என்ன அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி. இது நமக்கு தெரியும். எந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது? எந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது? 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வராங்க, சரிங்களா? சோ இந்த சட்ட திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ஆர்டிகல் 21A பார்க்கலாம். அதே நேரத்தில் இது பகுதி 3ல வரும், அடிப்படை உரிமைகள்ல. அப்புறமா நீங்க வந்து பகுதி 4ல டிபிஎஸ்பி பார்க்கும்போது அங்க 45 ஆர்டிகல் 45லயும் இதே கண்டென்ட், இதே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். அப்புறமா நம்ம அடிப்படை கடமைகள் சொல்லக்கூடிய பகுதி 4A 4Aலையும் பாத்தீங்கன்னா 51Aல 11வது கடமையா சேம் அமெண்ட்மெண்ட்ல சேம் கண்டென்ட் நம்ம என்னவா சேர்த்திருப்போம், 51Aல 11வது கடமையா சேர்த்திருப்போம். இப்படி 3 பகுதிகளிலுமே ஒரே கண்டென்ட் வேறு வேறு விதிகளை நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா கட்டாய கல்வி மற்றும் இலவச கல்வியை கொண்டு வந்து சேர்த்திருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும், சரிங்களா? அப்புறம் பிரிவு 24, 23, 24 இது நமக்கு தெரியும். சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமைகள் வரும், சரிங்களா? சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமைகள் 23 மற்றும் 24. 24 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி நாம சில சட்டங்களையும் எட்டு வந்திருக்கிறோம், சரிங்களா? அப்புறமா பிரிவு 23 கட்டாய உழைப்பு மற்றும் மனித கடத்தல், சரிங்களா? சோ யாரு குழந்தைகளை கடத்துறது, பெரியவர்களை வந்து கட்டாய வேலைகளுக்கு உட்படுத்துறது, மனித ஆர்கனுக்காக வந்து பெண்கள் குழந்தைகளை கடத்துறது, போர்ஸ்டு லேபரா அடைச்சு வைக்கிறது, இப்படி எப்பேற்பட்ட தொழிலையும் பண்ணக்கூடாது. கொத்தரிமை முறை ஒழிப்பு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம். சோ ஆர்டிகல் 23 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ நம்ம அடுத்து பார்க்க போறது பிரிவு 39E மற்றும் F, சரிங்களா? சோ இந்த 39E மற்றும் F பாத்தீங்கன்னா 39E தொழிலாளர்களின் உடல் நலமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் 39F குழந்தைகளின் சுதந்திரம் மற்றும் கண்ணியமான சூழல்களில் ஆரோக்கியம், அவர்களுடைய மென்டல் அண்ட் ஹெல்த்தை வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அடிப்படையில டிபிஎஸ்பி கீழே வரக்கூடிய ஒரு ஆர்டிகல், ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து போன ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு கொடுத்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புக்கான விதிகள் பார்த்தோம். மத்திய அரசு கொண்டு வந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புக்கான சட்டங்கள் பார்த்தோம். இப்ப இது வந்து மத்திய அரசு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு அவர்களுடைய பாதுகாப்பு கொண்டது திட்டங்கள், சரிங்களா? சோ தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், நேஷனல் சைல்டு லேபர் ப்ரோக்ராம் 1988 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சோ இந்த மத்திய அரசினுடைய ஒரு திட்டம். இத்திட்டத்தின் கீழ் பணிபுரியும் குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு அபாயகரமான வேலைகள் இருந்தது. சோ எங்கெல்லாம் ஹசார்டஸ் ஒர்க்ல இருக்கிறாங்களோ அங்க இருந்தாலும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு நல்ல லைஃபை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். எஜுகேஷன், தொழிற்பயிற்சி, உதவித்தொகை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் நேஷனல் சைல்டு லேபர் ப்ரோக்ராம், NCLP 1988 கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? அதுக்கப்புறமா பென்சில் போர்ட்டல் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்கான ஒரு திறம்பட்ட ஒரு போர்ட்டல் வெப்சைட், சரிங்களா? சோ இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா 2017 கொண்டு வந்தாங்க. சோ 2017 பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்போர்ஸ்மெண்ட் நோ சைல்டு லேபர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா 2017, சரிங்களா? சோ இதுவும் ஒரு மத்திய அரசினுடைய இனிஷியேட்டிவ். எங்க எல்லாம் குழந்தை தொழிலாளர் இருக்கிறாங்களோ அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்காக நாம வந்து முன்னெடுக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருந்தது, சரிங்களா? அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டம் ICPS. நாம நிறைய இடத்துல ICDS படிச்சிருப்போம், சரிங்களா? சோ இந்த ICPS பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், சரிங்களா? சோ இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வேலை செய்யும் குழந்தைகள் உட்பட கடினமான சூழ்நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கதான் நோக்கம், சரிங்களா? சோ இந்த ICPS பாத்தீங்க அப்படின்னா இந்த ICPS நமக்கு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 2009-10 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு. சோ இவங்க தான் என்ன பண்ணாங்க,
இந்த ஸ்கீம்ஸ் எட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மாநில சட்டங்கள் மற்றும் அமலாக்க சட்டங்கள், இது நம்ம வந்து தமிழ்நாடு அரசு எட்டு வந்த, அதாவது மத்திய அரசு சட்டத்திற்கு கீழே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். சரிங்களா? சோ தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம். சோ எந்த ஒரு கடைகள்லையுமே 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து நாம வந்து வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யறது. அப்புறமா தமிழ்நாடு உணவு கூடங்கள் சட்டம் கொஞ்சம் கெமிக்கல் அது மாதிரியான இடங்கள்ல, சோ அந்த குறிப்பிட்ட உணவு கூடங்களில், சோ ஹசார்டஸ் ஃபுட்ஸ் மேக்கிங் இந்த மாதிரியான இடத்துல 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும். அப்புறமா தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர் சட்டம் 1981 மற்றும் கைமுறை தொழிலாளர் சட்டம் 1982 பல்வேறு சட்டங்கள் நாம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மாநில நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மாவட்ட பணிகள், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு கலெக்டருடைய தலைமையில, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தலைமையில ஒரு டாஸ்க் போர்ஸ் வந்து எடுத்து வந்திருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த டாஸ்க் போர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழுக்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கெல்லாம் வந்து சைல்டு லேபர் இருக்கிறாங்க எல்லாம் ஆய்வு போய் அங்க இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து மீட்டெடுத்து அவர்களுக்கான வாழ்வை வந்து உருவாக்கி கொடுக்கிறது தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை. சோ இதுவும் நாம 2023 வந்து எட்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு. 2021 இருந்து அப்புறமா அப்டேட் 2023 எட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மாநில சட்டமன்ற மற்றும் கொள்கை நடவடிக்கைகள், தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை, மாநில சட்டங்கள். சோ இது ரெண்டுமே வந்து நம்ம மேல பார்த்தது. இதனுடைய அடிப்படையில நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பாலிசியினுடைய அடிப்படையில நாம எட்டு வந்திருந்தோம். 2019 அப்புறம், சோ 2019 முன்னால கூட நம்ம குரூப் 1 லெவல்ல போகும்போது 3 மார்க்ல இருந்து நிறைய டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் தந்திருக்கும். பட் 2019 அப்புறம் எல்லாமே 10 ஆர் 15 மார்க்ல இருந்தது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். சோ இந்த கேள்விகள் அடிப்படையில நம்ம இவ்வளவு நேரம் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் பல முன் முயற்சிகளுக்கு பிறகும் தொழிலாளர் பிரச்சனை ஏன் தொடர்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்ய, இது 2025 கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? GS1 பேப்பர், GS பேப்பர்ல பேப்பர் 1ல யூனிட் 2 சோசியல் இஷ்யூல கேட்கப்பட்ட ஒரு 15 மார்க் கொஸ்டின். அப்புறமா நிலையான பொருளாதார வளர்ச்சியில் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைக்கு போதுமான கவனம் செலுத்தப்படுகிறதா, சுருக்கமாக விவாதிக்கவும். SDG கோல்ஸை பொறுத்த மட்டும் நாம வந்து சைல்ட் லேபருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத கேட்டாங்க. இதுவும் ஒரு 15 மார்க் கொஸ்டின். இது 2023 கேட்கப்பட்டது. சார் இப்ப 2024 கேட்கலையா அப்படின்னா 2024 பாத்தீங்கன்னா சைல்டு அபியூஸ், சோ ஒரு போக்சோ மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அப்புறமா 2022 பாத்தீங்கன்னா 2022 பாத்தீங்கன்னா வறுமை குழந்தை தொழிலாளருக்கு காரணமா அல்லது குழந்தை தொழிலாளர் வறுமைக்கு காரணமா என்பதை பகுப்பாய்வு செய்வார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து அனலிட்டிக்கலா தான் எழுத முடியும். ஏன்னா ஒரு கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்ததுன்ற மாதிரி வறுமை குழந்தை தொழிலாளருக்கு காரணமா அல்லது குழந்தை தொழிலாளர் வறுமைக்கு காரணமா அப்படின்ற மாதிரி 1 to 1 உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிற மாதிரி இருந்தா கூட சார் என்ன சார் எழுதுறது, 15 மார்க் கொஸ்டின் 2.5 பேஜுக்கு எழுதணும் அப்படிங்கும் போது நீங்க புரிஞ்சு தெளிவா ஆன்சர் எழுதினா மட்டும் தான் மார்க் கிடைக்கும். அடுத்து குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையமானது எந்த மாதிரியான செயல்களை கண்காணிக்கிறது, NCPCR. சோ நாம எடுத்துட்டு வந்த முக்கியமான இனிஷியேட்டிவ்ல இதுவும் ஒண்ணு. சோ இதை வந்து 2019 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ 2019 இருந்து 2025 வரைக்கும் எல்லா விதமான மெயின்ஸ்லையும் சில்ட்ரன்ஸ் பத்தி கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதாவது சைல்ட் லேபர், அப்புறமா சில்ட்ரனுக்கான எஜுகேஷன், சோ இது மாதிரியான கேள்விகள் ரெகுலரா இருந்திருக்கு. சோ இந்த கேள்விகளை பொறுத்த மட்டும் ஆன்சர்ஸ் எழுதி நீங்க நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஸ்மார்ட் மைண்ட்ஸ் IASSN.KL அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். சோ நம்மளுடைய மென்டார் டீம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிவ்யூ கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுல இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அகைன் ஒன்ஸ், சோ நம்மளுடைய நியூ பேட்ச் குரூப் 2A 2A அண்ட் குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து நம்ம பண்றோம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். சோ இந்த ரெண்டுலயுமே நம்மளுடைய கிளாஸஸ் போகும். சோ நீங்க வந்து கான்டாக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த கான்டாக்ட் நம்பர்ல வந்து கால் பண்ணுங்க. சோ இதுல கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் நீங்க சீக்கிரமா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.